தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே மீண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? என்னோட பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க, அவர் மீட்பின் நாளுக்கு முத்திரையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் போது சொல்கிறாரு, மீட்பின் நாளுக்கு அவர் முத்திரையாக இருக்கிறாரு, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழிய பாதையில் அநேக அற்புத அடையாளங்களை தேவன் அவரை கொண்டு செய்தார். அவருக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி. ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா பிதாவினுடைய ஆளுகையும் குமாரனுடைய ஆளுகையும் முடிஞ்சு இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு சொன்னால் மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி மணவாளன் மேகத்தில் வரும்போது என்னங்க, அதனால தான் அவருக்கு மீட்பின் நாளுக்கு முத்திரையாக இருக்கான்னு சொல்லப்படுது. மணவாளன் வரும்போது அவர் மேகத்தில் மணவாட்டியை கொண்டு போய் என்ன பண்ணுவாருங்க, சேர்ப்பார். இன்னும் பாஷையில் சொல்லனா அவர் மணவாட்டியனுடைய தோழனா தோழியாக இருக்கிறாரு. மணவாளன் மத்திய வானத்தில் வரும்போது நீங்கள் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசித்து பாருங்கள். ஆரவாரத்தோடு தேவ எக்காலத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வருவார். அப்போது மணவாளனை சந்திக்க மணவாட்டியை அழைத்து கொண்டு ஆவியானவர் கடந்து போவார். மணவாளனுக்கு தோழனாக தேவ தூதர்கள் வருவார்கள். ஆகியால் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 4:18 வாசிச்சிங்கன்னா, மரித்தவர்கள் எக்கால சத்தம் கேட்டு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து வருவாங்க. உயிரோடு இருக்கிற நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 சொல்லுது, இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, மொத்தத்தில் நம்ம பாஷையில் சொன்னோன்னா நம்மளை மணவாளனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் தான் அவரை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா துக்கப்படுத்தக்கூடாது. சவுல் தேவனுடைய அன்பான வார்த்தைக்கு விரோதமாக அவர் நடந்ததுனால நீங்கள் 1 சாமுவேல் 16:14 வாசித்து பாருங்கள். ஆவியானவர் அவரை விட்டு போயிட்டார். விட்டு போன அடுத்த நிமிஷமே அசுத்தாவி உள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாள் முதல் அவர் சாவர வரைக்கும் அவரோட வாழ்க்கை பெரிய வேதனையாகவே இருந்தது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆகையால் இந்த வார்த்தை கேட்குற அன்பு தேவச்சனமே, ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் 6:2-3 வாசிச்சு பாருங்கள். வேதம் சொல்லுது, என்னுடைய ஆவி மாம்சத்தோடு என்றென்றைக்கும் போராடாது என்று வேதம் சொல்லுது. தேவன் என்ன பண்ண மாட்டார், போராட மாட்டார். நீ தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சியா, அக்கிரமத்தில் துர்மார்க்கத்தில் அநியாயத்தில் அசுத்தத்தில் நீ வாழ்ந்துட்டு இருந்தியா, ஆவியானவர் வரும்போது ஆரவாரத்தோடு வருவார். ஆனால் போகும்போது சைலண்ட்டாக போயிடுவார், சொல்ல மாட்டார். அவர் போயிட்டாருன்னா ஹீரோவாக இருக்கிற நம்ம ஜீரோவாகிடுவோம், நம்ம கதை முடிஞ்சு போகும். சவுல் ராஜாவாக இருந்தார், அபிஷேகம் இருக்கிற வரைக்கும், ஆவியான இருக்கிற வரைக்கும். ஆவியான போன உடனே அவர் மந்திரக்காரங்கிட்ட போயிட்டார், கொலை பண்ண தேட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட்டில் கத்தி எடுத்துன்னு குத்திக்கின்னு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். யோசிச்சு பாருங்க, ஆவியான இருக்கும்போது மகிமையாக வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஆவியான விட்டு போன உடனே தற்கொலை பண்ணி செத்துட்டார். அப்படியேப்பட்ட என்னங்க நிலைக்கு நம்மளோட வாழ்க்கை பிசாசு கொண்டு போய் நம்மளை அழிச்சு விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, அன்பாளே, நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிச்சு பாருங்கள். வேதம் சொல்லுது, அன்பானவர்களே, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்தாலும் அவர் மன்னிச்சிடுவார், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஒரு நாளும் மன்னிக்கப்படாதுன்று. ஆகையால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆகையால் இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்குற அன்பு தேவச்சனமே, என வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 2:7 சபைக்கு ஆவியானு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போது தேவன் யாருக்கு பேசுகிறாருன்னா, சபையாருக்கு ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் நமக்கு தான் பேசுகிறார். நம்ம விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டிய விதத்தில் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது எப்படிங்க தேவன் பரிசுத்தவானை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார், அப்படி உங்களையும்
பயன்படுத்துவார். இல்லையா நான் இப்படியே என் வாழ்க்கை, என் விருப்பம், என் இஷ்டம், நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் உங்களோட தொடக்கம் நல்லா இருக்கும், முடிவு நல்லா இருக்காது. அன்றைக்கி நீங்கள் வருத்தப்பட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறார் 51 சங்கீதம் 10:11 உங்களோட சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களோட ஆவி என்னை விட்டு எடுத்துடாது. எனக்கு சிங்காசனம் போனாலும் பரவாயில்லை என்னங்க, ஆனால் அபிஷேகம் போயிடக்கூடாது, பிரசன்னம் போகக்கூடாது. ஏன்னா தாவீது ஒரு வாட்டி செஞ்ச தப்பு, அதனுடைய விளைவு என்னன்றது அவர் நல்லா தெரியும். ஆகையால் தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்களோட ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அப்போது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பயன்படுத்தப்படுறான்னா அது ஆவியானவரால் தான். ஆவியானவர் இல்லைன்னா நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் தேவன் நம்மோடு பேசும்போது எதெல்லாம் விடணுமோ மாற்றிக்கொள்ளணுமோ அதெல்லாம் விட்டு மாறி தேவன் பக்கம் திரும்பும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்து பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாமல், ஆண்டவரே நாங்கள் தேவரே எச்சரிப்பை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி விட வேண்டிய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டிய விதத்தில் மனம் திரும்பி ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்கிறத நாங்கள் செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா அன்பான தேவச்சனமே, நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிற எங்களுடைய தொலைபேசி எண் வழியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.